Hi guys, welcome to Epic Jobs. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து இன்னும் ஒரு 2 இல்லைனா ஒரு 10 நாளைக்குள்ளே ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட்டாக நம்ம நிறைய டிஆர்பி பாலிடெக்னிக் டிஎன்இபி வீடியோலாம் போடும்போது நிறைய பேர் 2020 அண்ட் 21 பாஸ் அவுட்டு நிறைய பேர் நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே தான் இந்த டிஎன்பிசிலேருந்து ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஒரு ஜாப் வரப்போகுது. அந்த ஜாப்பை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எபிக் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது கொஸ்டின் என்கிட்ட கேட்கணுனாலோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட் ஒன் அந்த ஜாப்போட நேம் என்ன, ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனோட நேம் என்னான்னு பார்ப்போம். அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னா டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் நம்ம எடுத்து பார்த்துருந்தோம்னா ஏப்ரல் மாதமே அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கணும். ஸோ எலெக்ஷன் இருந்தனால கோட் ஆஃப் கான்டக்ட்னால அந்த நோட்டிஃபிகேஷன் வரல. அந்த நோட்டிஃபிகேஷனோட பேர் என்னென்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதாவது CESE TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் இப்போ கொஞ்சம் ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தோம்னா இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 1 இயர் ஒன்று விட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸை பற்றி தான் ஒரு சின்ன ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன இதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான ஜாப்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல்னு வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று வரும். ஸோ இது போக ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட், வேறு ஏதாவது ஒரு டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏஇ வேணும்னாலும் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும். ஆனால் மேஜராக இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு 3 வேகன்சி வரும். அப்படின்னா அது என்னென்ன வரும்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் சிவில் அண்ட் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் வேகன்சி தான் எப்போவுமே வந்து அலாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரைட், இப்போ வந்து என்னென்ன வேகன்சி என்னென்ன ஜாப் வரும்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ஜாப்புக்கு யார் யார் எலிஜிபிள், ஸோ இதில் எத்தனை வேகன்சி இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, நானும் இந்த வேகன்சிக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் இன்டர்வியூ வரைக்கும் போய் வெளியே வந்த கேண்டிடேட் தான். ஸோ இப்போ இன்னும் ஃபைனல் ரிசல்ட் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் வராமல் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த வேகன்சிலாம் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா எப்படி எதிர்பார்த்துருக்கேன்னா நான் ஒரு சில ஆர்டிஐ ஒரு சில சிஎம்செல் பெட்டிஷன்லாம் போட்டு நான் கேதர் பண்ணி வச்சுருந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ வேகன்சி வரும்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் யார் யார் வந்து போட்டி போடலாம்னா எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களும் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஈசி அண்ட் ட்ரிபிள் இந்த 2 பேருமே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு ஜாப்புக்கு இது பண்ணலாம். ஸோ அங்கே வந்து யார் அதிகமான மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வேகன்சிக்கு யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே வர ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் மட்டும் எலிஜிபிள். அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்லி ஃபார் ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கலோட பேரண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். ஸோ போன நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்னு வந்திருக்கும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப், அதாவது ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்த ப்ரொமோஷன் தான் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கு வந்து ஒன்லி ட்ரிபிள் மட்டும்தான் எலிஜிபிள், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ 60% அந்த அவங்க கேட்டகரி வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரிபிள் மட்டும்தான் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. போன நோட்டிஃபிகேஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த நோட்டிஃபிகேஷனில் கேட்கலன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணாங்க. தெளிவாக சொல்கிறேன், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் எப்பயும் போல தான். ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன யார் யார் படிச்சிருந்தாங்க, ஸோ அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து நான் சிஎம்செல் பெட்டிஷன் மூலமாக கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2019 2020 ஸோ இந்த பீரியடில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்தது வந்து 295 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி வந்துருந்துச்சு சிஎம்செல் பெட்டிஷனு. இந்த வீடியோட எண்டில் அந்த பெட்டிஷனோட ரிப்ளைவை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். இல்லைனா கீழே இருக்க ஒரு கூகுள் ட்ரைவில் லிங்க்கில் கூட நான் கொடுத்துறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது சிவிலுக்குன்னு பார்த்தோம்னா 295. ஸோ இதை விட கூட தான் வரும். நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் 19-20 அந்த நிதியாண்டுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்ததை வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா ரொம்பலாம் அதிகமாகலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சி எடுத்தாங்க, அடுத்து 13 வேகன்சி எடுத்தாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வரும்.
வந்தாலும் பிலோ 20 வேகன்சிக்குள்ளே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஏடி, இது வந்து ஒரு குரூப் 1 போஸ்டிங்க்கு. இந்த போஸ்டிங் எவ்வளோ வேகன்சி வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி இதுக்கும் சிஎல்எஸ்எல் பெட்டிஷன் கேட்டிருந்தேன். அது குறைஞ்சபட்சம் அந்த பெட்டிஷனில் வந்திருந்த வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 16 வேகன்சி எஸ்டிமேட்டட் வேகன்சி இருக்குது. 2019, 20, 21 இந்த 2 ஃபினான்சியல் இயருக்கு 18லேருந்து 19 வேகன்சி உத்தேக வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் எதிர்பார்க்கலாம். ஏடி அப்படின்னா ஒரு 18லேருந்து 19 வேகன்சி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரில் கரண்ட்டாக 7 வேகன்சி வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனை வச்சு கேட்டோம். 7 வேகன்சி உறுதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, போன சட்டமன்ற கூட்டத்தில் நடந்தப்போ இப்போ இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் வேகன்சி ஒரு 20 வேகன்சி கிரியேட் பண்ணுறோம். ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் நிறைய மாவட்டங்கள் பிரிச்சுருக்கோம், அதனால் ஒரு 20 வேகன்சி புதுசாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதுக்கான ஜிஓ போட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 20ம் இதில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் 7 வேகன்சி உறுதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேஇ அண்ணன்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், 7 வேகன்சி உறுதியாக இருக்குது தம்பி அப்படின்னாரு. ஸோ மினிஸ்டர் சொன்ன அந்த கிரியேட் பண்ண ஒரு 20 வேகன்சி சேர்த்து மொத்தம் 27 வேகன்சி வந்திருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் வேகன்சி லிஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, ட்ரிபிள் இ முடித்தவங்க மட்டும் எத்தனை சீட்டுக்கு வந்து போட்டி போகிறது, ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கல் எத்தனை சீட்டு, ஸோ ஈசி அண்டு ட்ரிபிள் இ இப்போ ஒவ்வொரு கம்பைன் டிபார்ட்மெண்ட், ஏன்னா ஒரே போஸ்டிங்க்கு 2 டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளாக இருக்குல்ல, அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ வேகன்சிக்கு தான் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ மெக்கானிக் அந்த ஏடிக்குங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் போட்டி போடுவோம். அது குறைஞ்சபட்சம் 15லேருந்து 18 வேகன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேகன்சி எப்பவுமே கம்மியாக தான் வரும். பட் ஆனால் இதில் இருக்க எல்லா ஜாப்புமே நல்லா வெயிட்டான ஜாப்பு. ஸோ சேலரி நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஈஸியாக கிடைக்கிற ஜாப் தான். TNEB AE கம்பேர் பண்ணும்போது ப்ரொமோஷன் சீக்கிரம் கிடைக்கும். சேலரியும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வேறையாக இருக்கும். இப்போ சிலபஸ் ரிவைஸ்டு பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலும் சரி நான் டெக்னிக்கலும் சரி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு TNPSC வெப்சைட்டில் அந்த சிலபஸோட பேஜ் லிங்க்கை நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அடிஷன் ஆஃப் சிலபஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல்னு எடுத்துக்கிட்டால் நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னால எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆட் ஆனதே கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்க சிலபஸில் கம்யூனிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபில்டர் டாபிக் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால் சிலபஸும் பார்ட் 1ல் ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்ட் 2 பேப்பர் 2 அப்படிங்கிற ஜென்ரல் ஸ்டடீஸும் எப்பயும் போல் குரூப் 2 குரூப் 4 எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸும் கீழே லிங்க்கில் நான் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 2 எக்ஸாம் இருக்கும். காலையில் ஒரு எக்ஸாம், ஈவினிங் ஒரு எக்ஸாம் இருக்கும். என்ன மாதிரி எக்ஸாம்னா, காலையில் டெக்னிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்துடும். மொத்தம் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னு சொல்லி மொத்தமாக 300 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் மதியம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுங்கும் போது 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு சொல்லி 200 மார்க் வந்துடும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 500 மார்க்கு. இன்டர்வியூ ஒரு 70 மார்க்கு. ஸோ டோட்டல் ரிட்டன் மட்டும் 500 மார்க்கு, இன்டர்வியூ வந்து ஒரு 70, ஆட் பண்ணால் 570 மார்க். ஸோ இந்த 570 மார்க்குக்கு யாரெல்லாம் எபோவ் 400 மேலே நம்ம மார்க் வைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஓல்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளவு, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு பேசிக்கான ஓவர்வியூ. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை என்னோட பர்சனல் இன்ஸ்டா ஐடியிலையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி TNEB TRBக்கு அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.